ஈவெண்ட்டுங்கிறது நிகழ்வு. ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அது ஒரு நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி HTML எலமெண்ட்ஸில் நடக்கிற நிகழ்வுகளை தான் HTML ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, இப்போ இந்த பட்டனில் என்னோடய மவுஸை வந்து நான் ஹோவர் பண்ணுறது ஒரு ஈவெண்ட். அதே மாதிரி இந்த பட்டனில் இருந்து என்னோடய மவுஸை வந்து நான் மூவ் பண்ணி வெளியில் கொண்டு வரேன்னா அது ஒரு ஈவெண்ட். அதே மாதிரி இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறது ஒரு ஈவெண்ட். அண்ட் இந்த பேஜை வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணால் அது ஒரு ஈவெண்ட். அண்ட் இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நம்மளால் ஜாவாஸ்கிரிப்ட் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம யூடியூப்லேயே ப்ளே பட்டன் இருக்குது. அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் வீடியோ வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். அதே மாதிரி லைக் பட்டனை கிளிக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு மெம்பர் வந்து லைக் பண்ணது வந்து அந்த கவுண்ட்டில் வந்து ஆட் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். இது எல்லாமே கிளிக் ஈவெண்ட்டில் வந்து நடக்குது. ஸோ நீங்கள் ப்ளே பட்டனை வந்து கிளிக் பண்ணணும், அப்போ தான் வந்து அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். அதே மாதிரி லைக் பட்டனில் நீங்கள் கிளிக் பண்ணாதான் உங்களோட லைக் வந்து அந்த கவுண்ட்டில் வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் பேஸ் பண்ணி நம்மளால் ஜாவாஸ்கிரிப்ட் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அண்ட் HTML எலிமெண்ட்ஸ்க்கு நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே போத் ப்ரௌசராலையும் வந்து நடக்கும், இல்லைனா வந்து யூசராலையும் நடக்கும். யூசருக்கு நமக்கு சில எக்ஸாம்பிள் தெரியும். கிளிக் பண்ணுறது, ஹோவர் பண்ணுறது, அண்ட் இன்புட் ஃபீல்டில் வந்து வேல்யூ வந்து டைப் பண்ணுறப்போ அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுறப்போ இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ப்ரௌசருக்கு பார்த்தீங்கன்னா பேஜ் லோட் பண்ணுறது ஒரு ஈவெண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ நமக்கு HTML எலிமெண்ட்ஸோட ஈவெண்ட்ஸ் பற்றி தெரியும். ஈவெண்ட்ஸுங்கிறது நிகழ்வு. HTML எலிமெண்ட்ஸில் நடக்கிற நிகழ்வு, அதை தான் வந்து HTML ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த HTML ஈவெண்ட் நடக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். பட் ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் என்னோடய கோடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அந்த ஈவெண்ட் நடந்ததா இல்லையாங்கன்னு எனக்கு தெரியணும். ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் HTML வந்து நமக்கு ஈவெண்ட் ஹேண்ட்லர் ஆட்ரிபியூட்ஸை வந்து அலோவ் பண்ணுது. அண்ட் இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லர் ஆட்ரிபியூட்ஸை HTML எலிமெண்ட்டுக்கு ஆட் பண்ணுறது மூலிமா நம்மளால் ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட் அப்போ ஜாவாஸ்கிரிப்ட் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அண்ட் இப்போ நம்ம HTML எலிமெண்ட்க்கு எப்படி ஈவெண்ட் ஹேண்ட்லர் ஆட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ணி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடை வந்து ஈவெண்ட் பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம இந்த பட்டன் எலிமெண்ட்டுக்கு ஈவெண்ட் ஹேண்ட்லர் ஆட்ரிபியூட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். நம்ம வந்து ஆன் கிளிக் ஈவெண்ட் அப்போ தான் ஜாவாஸ்கிரிப்ட் கோடு வந்து யூஸ் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஆன் கிளிக். ஸோ இப்போ நம்ம ஈவெண்ட் ஹேண்ட்லர் ஆட்ரிபியூட்ஸ் வந்து நம்மளோட HTML எலிமெண்ட்க்கு வந்து ஆட் பண்ணிட்டோம். ஆன் கிளிக் அப்படின்ட்டு நம்ம கிளிக் பண்ணும் போது, ஸோ இப்போ இந்த ஆன் கிளிக் என்ன பண்ணோம்னா நம்ம அந்த எலிமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்ட்டு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒன்ஸ் நம்ம அதை கிளிக் பண்ணிட்டோம்னா என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து ஈவெண்ட் ஹேண்ட்லர் ஆர் ஈவெண்ட் லிசனர் அப்படின்னு சொல்கிற கோடை வந்து ரைட் பண்ணணும். மேக்ஸிமம் இது வந்து ஃபங்க்ஷனாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம ஆன் கிளிக் ஈவெண்ட் அதை யூஸ் பண்ணி நம்ம எலிமெண்ட் வந்து கிளிக் பண்ணியிருக்கோமா இல்லையாங்க மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்ஸ் நம்ம அதை கிளிக் பண்ண உடனே அந்த ஈவெண்ட்க்கு நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ நம்ம கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ உடனே இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லர் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம என்ன கோட் வந்து அங்கே எக்ஸிக்யூட் ஆகணும் ஈவெண்ட் ட்ரிகர் ஆகிறப்போ அப்படின்னு ரைட் பண்ணியிருக்க கோட் வந்து அங்கே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, நான் இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுறப்போ எனக்கு அதில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ அதனால் ஈக்குவல் டு நீங்கள் வந்து டபுள் கோட் ஆர் சிங்கிள் கோட்டில் வந்து உங்களோட ஈவெண்ட் ஹேண்ட்லர் ஆர் ஈவெண்ட் லிசனர் ஃபங்க்ஷனை இல்லைனா கோடை வந்து ரைட் பண்ணலாம். டபுள் கோட்ஸ் கொடுக்குறேன். திஸ் வந்து இப்போது இந்த எலமெண்ட்டை வந்து இங்கே ரெஃபர் பண்ணுது. பட்டன் எலமெண்ட் திஸ் டாட் இன்னர் HTML, இந்த எலமெண்ட்டோட இன்னர் HTML அப்படின்ட்டு நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஈக்குவல் டு கிளிக். ஸோ இப்போ வந்து நம்ம இதை கிளிக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டனோட இன்னர் டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. எனர்ஜியில் இருந்து கிளிக்டு அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, ஆன் கிளிக் அந்த ஈவெண்ட் ஹேண்ட்லர் ஆட்ரிபியூட் நம்மளோட பட்டன் எலமெண்ட்டை வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். யூசர் வந்து அதை கிளிக் பண்ணுறப்போ நம்ம ரைட் பண்ணி வச்சுருக்க இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லர் கோட் ஆர் ஈவெண்ட் லிசனர் கோட் ஈவெண்ட் வந்து லிசன் பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்ஸ் அந்த ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆன உடனே இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அதனால் நம்மளோட பட்டன் எலமெண்ட்டோட டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் இப்போது இன்னொரு ஈவெண்ட் ஹேண்ட்லர் ஆட்ரிபியூட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து இப்போ ஒயிட் கலரில் இருக்குது. இந்த டிவ் எலமெண்ட் தான் இந்த ஃப்ரேம்.
ஸோ அதுக்கு கிளாஸ் நேம் வந்து ஃப்ரேமுன்னு இருக்குது அண்ட் ஐடி வந்து ஃப்ரேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போது ஆன்லோட் ஈவெண்ட் ஹேண்ட்லர் ஆட்ரிபியூட்ஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த ஆன்லோட் ஈவெண்ட் வந்து நான் என்னோட பாடி எலிமெண்ட்க்கு வந்து ஆட் பண்ணுறேன். ஆன்லோட் நம்ம வெப்பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் இந்த சேஞ்ச் வந்து நடக்கணும். ஸோ என்னோட ஈவெண்ட் ஹேண்ட்லர் கோட் வந்து என்னென்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஃப்ரேமுங்க தான் நம்ம டிவ் எலமெண்ட்டுக்கு ஐடி கொடுத்தோம். ஸோ அதனால் ஃப்ரேம் அப்படின்னு கொடுக்குறேன். டாட் ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் ஈக்குவல் டு ஸோ கலர் வந்து பட்டன் கலரே வந்து கொடுக்கலாம். சேவ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய வெப்பேஜ் லோட் ஆன உடனே நான் ஆட் பண்ண கோட் வந்து இங்கே ட்ரிகர் ஆகிருக்கு. என்னோடய எலமெண்ட் வந்து லோட் ஆன உடனே டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஃப்ரேமுங்கன்னு ஐடி நேம் வச்சுருக்க டிவ் எலமெண்ட்டை வந்து நான் இங்கே வந்து செலக்ட் பண்ணுறேன். அண்ட் அதோட பேக்ரவுண்ட் கலரை வந்து நான் க்ரீன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதனால் பேஜ் லோட் ஆன உடனே அந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகி இந்த ஃப்ரேம் டிவ் எலமெண்ட்டோட பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம சிங்கிள் லைன் கோட் அப்படின்றதால டேரெக்டாக வந்து அந்த கோடை வந்து ரைட் பண்ணிட்டோம். இதே வந்து நீங்கள் மல்டிபிள் கோட் வந்து ரைட் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் HTML வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஆன்லோட் ஈவெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஆன் கிளிக் பண்ணும்போது கிளிக்டு அப்படின்னு சேஞ்ச் ஆகணும்னு நம்ம ரைட் பண்ண கோடை ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த சேஞ்சை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஸ்கிரிப்ட் டேக் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் சேஞ்ச் டெக்ஸ்ட் அப்படின்னு நேம் கொடுக்குறேன் ஃபங்க்ஷனுக்கு. டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் by id btn அண்ட் என்னோட பட்டனுக்கு வந்து ஐடி வந்து btn அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் ஆன் கிளிக் என்னோட பட்டன் நான் கிளிக் பண்ணும்போது ஃபங்க்ஷன் சேஞ்ச் டெக்ஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுற மாதிரி நான் இங்கே வந்து கோட் ரைட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து பட்டன் வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆன் கிளிக் ஈவெண்ட் அப்போது இந்த சேஞ்ச் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகி டாக்குமெண்ட் நம்ம டாக்குமெண்ட்டில் கெட் எலமெண்ட் பை ஐடி btn அப்படின்ற ஐடி வச்சுருக்க எலமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறோம் நம்ம டாக்குமெண்ட்லேருந்து. அண்ட் அதோட இன்னர் HTML வந்து கிளிக்டு அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி HTML எலமெண்ட்டோட ஈவெண்ட் ட்ரிகர் ஆகிறப்போ நம்ம ஃபங்க்ஷனை கூட எக்ஸிக்யூட் பண்ணலாம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈவெண்ட் ஹேண்ட்லர் ஆட்ரிபியூட்ஸ் நிறையா இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு ஈவெண்ட் ஹேண்ட்லர் ஆட்ரிபியூட்ஸ் பற்றி தான் பார்த்தோம். அண்ட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஈவெண்ட் ஹேண்ட்லர் ஆட்ரிபியூட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் அதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ அது மூலயமா நீங்கள் இன்னும் நிறைய ஈவெண்ட் ஹேண்ட்லர் ஆட்ரிபியூட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் எலமெண்ட்டுக்கு வந்து ஈவெண்ட் ஹேண்ட்லர் ஆட்ரிபியூட் வந்து ஆட் பண்ணி நம்ம கோட் ரைட் பண்ணால் நம்மளால் நம்ம HTML கோடை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே வந்து ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இதை பற்றி நம்ம DOM ரெஃபரன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் லேர்ன் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் HTML ஈவெண்ட் ஹேண்ட்லர் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் ஈவெண்ட்னா என்ன, ஈவெண்ட் ஹேண்ட்லர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.